VCD நம்பரு 528 528 ஹைதராபாத் ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 14/5/67 14/5/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 12/10/2006 12/10/2006. मई 1967 चला है। धीरज धर मनुआ धीरज धर. ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது. தீரஜ் தர் மனுவா தீரஜ் தர், அதாவது சமாதானமாக இரு, மனதே சமாதானமாக இரு. குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை தான் சொல்லப்படுகிறது. और बच्चे जानते भी हैं कि दिल होती है कि जल्दी जल्दी सतयुग में चले जावे. பிறகு குழந்தைகளுக்கு தெரியும் என்னன்னா இந்த விஷயம் தோணுது, சீக்கிரமாக சத்யுகம் வந்துடணும். और इस दुख की दुनिया से छूट जावे. பிறகு இந்த துக்கத்தினோட உலகத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடணும். परंतु ड्रामा बहुत धीरे धीरे चलने वाला है. ஆனா டிராமா ரொம்ப மெதுவாக போகக்கூடியதா இருக்கு. यूं मिसल चलता है. இது பேனு போல போகும்னு சொல்றாங்க, போகுது. बच्चों को आकर वेला होती है. எப்படின்னா குழந்தைகளுக்கு அவசரமாக இருக்கும். तो बाप कहते हैं धीरज धर. அப்ப அப்பா சொல்றாங்க கொஞ்சம் சமாதானமாக இருங்க. बाकी थोड़े ही रोज हैं. மற்றபடி கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. बड़ों बड़ों द्वारा की आवाज सुनते रहेंगे. பெரிய பெரிய மனிதர்கள் மூலமா கூடயும் இந்த விஷயங்களை கேட்டுட்டு இருப்பீங்க. यह दुनिया बदलनी है. இப்ப உலகம் மாற போகுது. जो भी बड़े बड़े पोप जैसे हैं, இப்ப யாரெல்லாம் பெரிய பெரிய போப் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, जिनका बहुत मान मर्तबा है इस दुनिया में, யாருக்கு ரொம்ப பேரு புகழ் இருக்குது இந்த ஒரு உலகத்துல, वो भी कहते हैं कि ये दुनिया बदलने वाली है. அவங்க கூடயும் சொல்றாங்க இந்த உலகம் மாற போகுது. अच्छा दुनिया बदलने वाली है, உலகம் மாற போகுதுன்னா तो फिर पीस कैसे होगी? அப்போ சாந்தி எப்படி கிடைக்கும்? आपस में मिलकर खीर खंड कैसे होंगे? அதாவது ஒருத்தருக்கு எப்படின்னா தனக்குள்ளேயே பாயசம் போல எப்படி இருப்பீங்க? बच्चे जानते हैं, குழந்தைகளுக்கு தெரியும் कि सतयुग में खीर खंड हो जाते हैं. சத்யுகத்துல அதாவது அன்பாக இருப்பாங்க. जैसे खीर होती है, எப்படி பாயசத்துல चावल दूध चीनी तीनों मिलकर एक हो जाते हैं. எப்படி பாயசத்துல என்ன ஆகுதுன்னா அரிசி சக்கரை பிறகு பால் மூணு சேர்ந்து ஒன்னாயிடுது. मनुष्य शक्ति का
மனித சிருஷ்டியினோட ये झाड़ है, இது மரமா இருக்கு. इसमें मुख्य रूप से 3 प्रकार की आत्माएं, இதுல முக்கியமாக 3 விதமான ஆத்மாக்கள் இருக்காங்க. आदि से लेकर के अंत तक अपने धर्म में पक्की रहने वाली आत्माएं, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தன்னோட தர்மத்துல பக்குவமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். दूसरी वो है இன்னொருத்தர் யாருன்னா जो दाईं ओर के धर्मों में कन्वर्ट होती है, யாரு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. विधर्मी तो बनती है விதர்மிகள் ஆகுறாங்க தான், लेकिन स्वदेशी बनकर रहती है। ஆனா ஸ்வதேசிகளாக இருப்பாங்க. और तीसरा ग्रुप वो है பிறகு 3வது குரூப் யாருன்னா जो बाईं ओर के धर्मों में वाम मार्ग में कन्वर्ट हो जाते हैं। யாரு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய தர்மங்கள், அதாவது தலைகீழான மார்க்கத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுவாங்க. विदेशी भी बन जाते விதேசி கூடயும் ஆயிடுறாங்க, और विधर्मी भी बन जाते। பிறகு விதர்மிகள் கூடயும் ஆயிடுறாங்க. तो तीनों प्रकार की आत्माओं के स्वभाव संस्कार में अंतर तो होगा ही। அதாவது 3 விதமான ஆத்மாக்களோட சுபாவ சம்ஸ்காரங்கள்ல வித்தியாசம் என்றது இருக்கதா செய்யும். परंतु बाप आते हैं ஆனா அப்பா வராங்க, वो तीनों ही ग्रुप से विशेष विशेष आत्माओं को चुन करके இப்போ 3 குரூப்ஸ்ல இருந்து கூடயும் விசேஷமான ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து उनको एक संस्कार वाला बना देती है। அவங்கள ஒரு சம்ஸ்காரம் அதாவது சம்ஸ்காரத்தை ஒன்னாக்கிடுறாங்க. खीर खंड बनाए देते हैं। பாயசம் போல ஆக்கிடுறாங்க, பாயசம் ஆக்கிடுறாங்க. इस समय तो सब लून पानी है। இந்த சமயத்துல எல்லாருமே உப்பு தண்ணியா இருக்கீங்க. एक ही घर में बाप कुछ और कहता है, बच्चा कुछ और कहता है। ஒரே வீட்ல அப்பா ஒரு பேச்ச சொல்றாங்க, பையன் இன்னொரு பேச்ச சொல்றாங்க. पत्नी कुछ और कहती है, माता पिता कुछ और कहने लग पड़ते हैं। மனைவி வேற பேச்ச சொல்றாங்க, அம்மா அப்பா வேற பேச்ச சொல்றாங்க. पारिवारिक कलेश बढ़ता ही जाता है। இந்த குடும்பத்தினோட சண்டை சச்சரவுன்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. சண்டைகள் என்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. अभी हमने पक्का कर लिया है இப்ப நாம பக்கா பண்ணிட்டோம், कि हम खीर खंड होकर रहेंगे। நாம பால் சர்க்கரை அதான் இருக்கும். उस तरफ அந்த பக்கம் दिन प्रतिदिन लून पानी होते जाते। நாளுக்கு நாள் அவங்க உப்பு தண்ணி ஆயிட்டே வராங்க. किस तरफ? எந்த பக்கம்? बाप बेहद का बाप है। பாபா சொல்றாங்க அப்பா பேஹதினா, அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. बेहद का बाप बेहद के बच्चों से बेहद की बातें करते। எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட பேச்சுகளை பேசுறாங்க. हद की दुनिया के बच्चे भी नहीं है। எல்லைக்கு உட்பட்ட உலகத்தினோட குழந்தைகளும் இல்ல. और हद की दुनिया वालों से बात भी नहीं करते हैं। பிறகு எல்லைக்கு உட்பட்ட உலகத்தினர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த உலகத்தை பற்றி பேசுறது கூடயும் கிடையாது.
इन बच्चों से बात करते हैं எந்த குழந்தைகள் கூட பேசுறாங்க? जो बेहद की दुनिया के बच्चे हैं उनसे बात करते हैं। யாரு எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தினோட குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க கூட பேசுறாங்க। उनके सामने प्रत्यक्ष होते हैं, அவங்க முன்னாடி பிரத்யக்ஷமாகறாங்க। हद की दुनिया में बुद्धि लगाने वालों के सामने प्रत्यक्ष भी नहीं होते। எல்லைக்கு உட்பட்ட உலகத்தினர்கள் முன்னாடி பிரத்யக்ஷ ஆகக்கூடியவங்க கூட, அதாவது அந்த அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் கூடயும் வெளிப்படுறது கூடயும் கிடையாது। भक्त संप्रदाय அவங்க எல்லாருமே இருக்காங்க பக்த சம்பிரதாயத்தினர்கள்। उनको तो भक्ति से दुर्गति पानी ही है। அவங்களுக்கு பக்தி மூலமாக துர்கதி தான் அடையணும் என்றது இருக்கு। तो दिन प्रतिदिन लूण पानी होते जाते हैं। அதனாலதான் நாளுக்கு நாள் உப்பு தண்ணி ஆயிட்டே தான் வராங்க। उनको लड़ झगड़ करके आपस में खत्म होना। அவங்களுக்கு யுத்தத்தை செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எப்படின்னா அவங்களது நாசம்தான் ஆகும்னு சொல்றாங்க, இப்படி செய்யறாங்க। இந்த ஒரு கோஷ்ணா 1966லயே பண்ணப்பட்டது। पुरानी दुनिया का विनाश होगा, என்னன்னா பழைய உலகத்தினோட விநாசம் ஆகும், और नई दुनिया बन जाएगी। பிறகு புது உலகம் தயாராயிடும்। परंतु हथेली पर तो आम नहीं जमाया जाता। ஆனா ஒரே டைம்ல, அதாவது சீக்கிரமாக வேலை என்றது முடியாது। 66 की घोषणा உடனடிய வேலை என்றது முடியாது। இப்போ 66 அந்த கோஷ்ணா அனௌன்ஸ்மெண்ட் 76 से सफलीभूत होती है। அது 1976 இருந்து அது சஃபல் ஆகுது। சஃபல்னா அதுக்கு அது பிராக்டிக்கல்ல அதுக்கு வெற்றி என்றது கிடைக்குது। ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களினோட உலகத்துல दरार पड़ जाती है, அதாவது ஒரு கிராக் வந்துடுது। एक तरफ एडवांस पार्टी ஒரு பக்கம் அட்வான்ஸ் பார்ட்டி और दूसरी तरफ बेसिक नॉलेज की पार्टी। பிறகு இன்னொரு பக்கம் பேசிக் நாலேஜினோட பார்ட்டி। एक तरफ भगवान प्रत्यक्ष कार्य करता है, ஒரு சைடுல பகவான் பிரத்யக்ஷமாக வேலையை செய்யறாங்க, और दूसरी तरफ பிறகு இன்னொரு பக்கம் भक्ति मार्ग वाली बातें साकार होने लगती है। பக்தி மார்க்கத்தினோட பேச்சுகள் சாக்காரமாக ஆகிறதுக்கு ஆரம்பமாகுது। इसी भक्ति मार्ग में कहते हैं भगवान आया था। எப்படி பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க பகவான் வந்திருந்தாங்க। ब्रह्मा के द्वारा ब्राह्मण रचे थे, பிரம்மா மூலமாக பிராமணர்களை படைச்சிருந்தாங்க। पास्ट की बातें कथा कहानियां बैठ करके सुनाते। கடந்த விஷயங்கள் கதைகள் எல்லாம் உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க। बाप कहते हैं அப்பா சொல்றாங்க ये सब भक्ति मार्ग की बातें, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினோட பேச்சுகள் ஆயிருக்கு। सब लड़ झगड़ के खलास हो जाएंगे, எல்லாமே சண்டை போட்டு யுத்தம் பண்ணி முடிஞ்சு போயிடுவாங்க। पूरी तैयारियां हो रही है, முழுமையாக இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்கு, அதாவது தயாரி ஆயிட்டு இருக்கு। ये ड्रामा का चक्र अब पूरा होता है। பாபா சொல்றாங்க இப்போ இந்த டிராமாவினோட சக்கரம் முழுமையடையுது। पुरानी दुनिया पूरी होती है, பழைய உலகம் கம்ப்ளீட் ஆகுது, முடியுது, और नई दुनिया की स्थापना हो रही है।
பிறகு புது உலகத்தினோட ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு. पुरानी दुनिया के संगठन का नाम क्या बताया? பழைய உலகத்தினோட சங்கடனுக்கு என்ன பேரை சொல்லிருக்காங்க? अरे संगठन बनता है, அரே சங்கடன தயாராகுதுன்னா वर्तमान नाम क्या बताया? நிகழ்காலத்தினோட பேரு என்ன சொல்லிருக்காங்க? वर्तमान पुरानी दुनिया खलास होनी है, நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய பழைய உலகம் நாசமாகுமா? या पासी की खलास होनी है? ஆகுதான், இல்லைன்னா என்ன கடந்து போயிடுச்சோ அது அதோட விநாசமாகுமா? अरे அரே वर्तमान पुरानी दुनिया खलास होगी ना, பாபா சொல்றாங்க நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய பழைய உலகத்தினோட விநாசம் ஆகும் இல்லையா? तो पुरानी दुनिया का जो संगठन है, அதாவது பழைய உலகத்தினோட சங்கடனை என்ன இருக்கு? ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களினோட உலகத்துல उसका नाम क्या है? அதோட பேர் என்ன இருக்கு? है? इसकी घोषणा அதோட கோஷ்ணா 76 के लिए की गई थी 76க்காக செய்யப்பட்டிருந்தது. कि 76 से पुरानी दुनिया का विनाश, அதாவது 76ல பழைய உலகத்தினோட விநாசம் सामने खड़ा है. முன்னாடி நின்னுட்டு இருக்கு. नई दुनिया का नजारा सामने आता है. புது உலகத்தினோட அந்த சீன் என்ன இருக்குதோ அது முன்னாடி வருது. और पुरानी दुनिया बुद्धि में बैठती है कि ये आज नहीं तो कल. பிறகு பழைய உலகத்தை பற்றி புத்தியில உட்காருது, என்னன்னா இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு खलास होने वाली है. இது முடிய போகுது. तो पुरानी दुनिया पूरी होती है. அதாவது பழைய உலகம் கம்ப்ளீட் ஆக போகுது. उस संगठन का नाम है, அந்த சங்கடனையினோட பேரா இருக்கு. क्या नाम है? என்ன பேரா இருக்கு? है? प्रजापिता ब्रह्मा कुमारी பிரஜாபிதா பிரம்மா குமாரி ईश्वरीय विश्वविद्यालय. ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயா. आपने कहा அப்பா சொல்லிருக்காங்க तुम वह शब्द हटा करके நீங்க அந்த வார்த்தைகளை எடுத்து गॉड फादर की स्पिरिचुअल यूनिवर्सिटी लिख दो. காட் ஃபாதர்லி ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டின்னு சொல்லி எழுதிடுங்க. आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय लिख दो. ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயன்னு சொல்லி எழுதிடுங்க. बाद में तो பிறகு सब सेंटर्स पर लिखना ही पड़ेगा. எல்லா சென்டர்ஸ் மேல எழுத வேண்டியதா அதுதான் வரும். क्या? என்ன? आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय. ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய. तो कौन सी दुनिया के विनाश का इशारा दिया? அப்போ எந்த உலகத்தினோட விநாசத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க? और कौन सी दुनिया की स्थापना का नजारा बताया? பிறகு எந்த உலகத்தினோட ஸ்தாபனையினோட அந்த சீனை பற்றி சொன்னாங்க? अध्यात्म. अधि माने अंदर, அத்தியாத்ம. आत्म माने आत्मा. அது என்ன உள்ள, ஆத்மனா ஆத்மா. आत्मा के अंदर की क्या क्या बातें हैं? ஆத்மாக்குள்ள என்னெல்லாம் பேச்சுகள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது, वो सारा विस्तार அது எல்லாம் விஸ்தாரமாக आत्माओं का बाप ही आकर के सुना सकते हैं. ஆத்மாக்களோட அப்பால தான் வந்து சொல்ல முடியும். जो मनुष्य शक्ति का बाप है, யாரு மனித சிருஷ்டிக்கு அப்பா இருக்காங்க, उस बाप के द्वारा அந்த அப்பா மூலமாக आत्माओं का बाप सुनाते हैं. ஆத்மாக்களோட அப்பா சொல்றாங்க. उस राज को அந்த ரகசியத்தை
ब्रह्मा के मुख से सुनाया तो गया, பிரம்மா முகம் மூலமாக சொல்லப்பட்டதுதான். लेकिन न ब्रह्मा समझता है ஆனா பிரம்மா கூடயும் புரிஞ்சுக்கிறது இல்ல. और न ब्रह्मा को फॉलो करने वाले समझते. பிறகு பிரம்மாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கூடயும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. क्योंकि ब्रह्मा के लिए बोल दिया ब्रह्मा है எப்படி பிரம்மாக்காக சொல்லிருக்காங்க, பிரம்மா देवी बुद्धि. குழந்தை புத்தியா இருக்காங்க. मैं तुम बच्चों को सुनाता हूँ, நான் குழந்தைகளான உங்களுக்கு சொல்றேன். ये ब्रह्मा तो இந்த பிரம்மா बीच में सुन लेता है. நடுவுல கேட்டுக்கிறாங்க. बीच में सुन लेता है. நடுவுல கேட்டுக்கிறாங்கன்னா इसको सुनाने का लक्ष्य नहीं है, क्योंकि देवी बुद्धि है. இவங்களுக்கு சொல்லணும் என்ற லட்சம் இல்ல, ஏன்னா குழந்தை புத்தியா இருக்குது இவங்களது. ऐसे छोटे बच्चे प्राइमरी स्कूल में எப்படி சின்ன குழந்தைகள் பிரைமரி ஸ்கூல்ல कविता, दोहा, चौपाई, இந்த கவிதைகள், இந்த தோஹானா 2 லைனினோட போயம்ஸ் கவிதைகள், பிறகு சோப்பாய் என்னாலும் 4 லைன்ஸினோட போயம்ஸ், कविता रट लेते हैं. அந்த கவிதைகளை என்ன செய்யறாங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. लेकिन उसका बुनियाद क्या है, वो उनकी बुद्धि में ஆனா அதனோட குய்யா அர்த்தம், குய்யமான அர்த்தம் என்ன, அது புத்தியில नहीं बैठता. உட்காருறது இல்ல. ऐसे ही அதே மாதிரிதான் ब्रह्मा के मुख से जो भी सुनाया, பிரம்மா முகம் மூலமாக ஏதெல்லாம் சொன்னாங்க वो गीता ज्ञान तो हुआ, அது கீதா ஞானம் ஆச்சுதான். लेकिन मंथन न होने के कारण ஆனா மந்தன ஆகாம இருக்கிற காரணத்தினால गीता ज्ञान अमृत नहीं हुआ. கீதா ஞான அமிர்த ஆகலன்னு சொல்லி சொல்றாங்க. अमृत पीकर देवताएं अमर बने. அமிர்தத்தை குடிச்சு தேவதைகள் அமரர்கள் ஆனாங்க. वो अमृत रस निकलता ही तब है அந்த அமிர்த ரசம் வருது எப்போன்னா जब मनन चिंतन मंथन किया जाए. எப்போ விசார சாகர மந்தனத்தை செய்யப்படுகிறதோ அப்போன்னு சொல்றாங்க. मंथन होता है விசார சாகர மந்தனம் எப்போ நடக்குதோ तो अमृत भी निकलता है, तो हाला हाल विष भी निकलता है. அப்போ அமிர்தம் கூடயும் வருது, பிறகு ஹாலாஹால் விஷம்னா ரொம்ப பாய்சனஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த விஷம் கூடயும் வருது. हाला हाल विष पीकर ரொம்ப விஷம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப பாய்சனஸ் ஆயிருக்கக்கூடிய விஷம் என்ன வருதோ असुरों का विनाश हुआ. அது மூலமாக அசுரர்களோட விநாசம் ஆச்சு. और दैवी सृष्टि का பிறகு தெய்வீகமான சிருஷ்டினோட परिवर्तन होता है, பரிவர்த்தனை ஆகுது, स्थापना होती है. அதாவது ஸ்தாபனை ஆகுது. अमृत रस पीकर அமிர்த ரசத்தை குடிச்சு अमृत அமிர்தம் अमर बनाता है. அமரமாக ஆக்கும். विषय रस இந்த விஷமான ரசம் खलास कराता है. இது விநாசம் செஞ்சிடுது. विषयी विकारी इस दुनिया से चले जाएंगे. விஷய விகாரிகள் இந்த உலகத்திலிருந்து போயிடுறாங்க. और निर्विकारी देवताएं रह जाएंगे. பிறகு நிர்விகாரி தேவதைகள் இருந்துடுவாங்க. अभी प्रैक्टिकल में नई दुनिया की स्थापना हो रही है. இப்போ பிராக்டிகலி புது உலகத்தினோட ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. नई दुनिया புது உலகம் तो फिर पुरानी दुनिया बनती. அது பிறகு பழைய உலகம் ஆகுது. फिर नई दुनिया बनती. பிறகு புது உலகம் தயாராகுது. इसको दुनिया का चक्कर कहा जाता है. இதுக்கு உலகத்தினோட சக்கரன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ये चक्कर फिरता ही रहता है.
இந்த சக்கரம் என்றது இது சுத்திட்டே தான் இருக்கும். இந்த சைக்கிள் என்றது இது சுத்திட்டே தான் இருக்கும். ऐसे नहीं कि लाखों वर्ष के बाद पुरानी दुनिया नई दुनिया बन जाएगी. அப்படி இல்ல லட்ச கணக்குல வருஷங்களுக்கு பிறகு இந்த பழைய உலகம் போய் புது உலகமாக ஆயிடும். नहीं, அப்படி இல்ல. ये तो पूरा साइकिल है ही 5000 साल का. ஏன்னா இந்த முழு சக்கரம் என்ன இருக்குதோ இது 5000 வருஷங்களினோடது தான் இருக்குது. 5000 साल के अंदर 5000 வருஷங்களுக்குள்ள दुनिया की हर आत्मा, உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மா जहाँ से चक्कर लगाना शुरू करती है, எங்கிருந்து சுத்துறதுக்காக அந்த சக்கரத்தை சுத்துறதுக்காக ஆரம்பம் செய்யறாங்களோ वहीं पहुँचती है. அங்கேயே போய் சேர்றாங்க. उसी स्टेज में पहुँचती है. அந்த ஸ்டேஜ்லயே போய் சேர்றாங்க. दुनिया का अणु अणु, कण कण, பாபா சொல்றாங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகள் 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 जहाँ से साइकिल शुरू करता है, எங்கிருந்து அதனோட அந்த சக்கரத்தை ஆரம்பம் செய்தோ आखिरी में वहीं पहुँचता है. கடைசிக்கு அங்கேயே போய் சேருதுன்னு சொல்லி சொல்றாங்க. तो लाखों वर्षों में पुरानी दुनिया नई नहीं होती. அதனால லட்சக்கணக்கில் வருஷங்கள்ல என்னன்னா பழைய உலகம் ஒண்ணு புது உலகம் ஒண்ணு ஆகிறது இல்ல. பழைய உலகம் போய் புது உலகம் ஒண்ணு ஆகிறது இல்ல. या नई दुनिया पुरानी नहीं होती. இல்லன்னா புது உலகம் பழைய உலகமாக ஆகிறது இல்ல. सिर्फ 5000 वर्ष का चक्र. வெறும் 5000 வருஷங்களினோட சக்கரமா இருக்கு. तो बच्चे अच्छी रीति जान सकते हो. குழந்தைகளான நீங்க நல்லபடியாக தெரிஞ்சுக்கலாம். तुम्हारी बुद्धि में भक्ति बिल्कुल उड़ गई है. உங்களோட புத்தில பக்தி முழுமையாக பறந்து போயிடுச்சு. इसलिए तुम अच्छी रीति जान सकते हो. அதனாலதான் நீங்க நல்லபடியாக நீங்க புரிஞ்சுக்கலாம். क्योंकि भक्ति आती है रावण से. ஏன்னா பக்தி ராவண்ல இருந்து வருது. रावण अनेक सिर वाला होता है. ராவணன் அநேக தலைகள் இருக்கக்கூடியவனா இருக்கான். अनेक मतों वाला होता है. நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். டைரக்ஷன்ஸ் இருக்கக்கூடியவனாக இருப்பான். अनेक मत माने ही अनेक सिर. நிறைய டைரக்ஷன்ஸ்னாலேயே நிறைய தலைகள். और राम एक सिर वाला होता है. பிறகு ராமர் ஒரு தலை இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. एक ही प्रकार की राय देता है. ஒரே விதமான சஜஷனை கொடுக்கறாங்க, வழிய காமிக்கிறாங்க. एक ही मत देता है. ஒரே டைரக்ஷனை தான் கொடுக்கறாங்க. तो ज्ञान बिल्कुल अलग चीज हो जाती है. அதனால பாபா சொல்றாங்க ஞானம் முழுமையாக தனியா இருக்கக்கூடிய பொருள் ஆயிடுது. और भक्ति बिल्कुल अलग चीज हो जाती है. பிறகு பக்தி முழுமையாக தனியாக இருக்கக்கூடியதாயிடுது பொருள். भक्ति का संबंध अनेक मत देने वाले रावण के साथ है. பக்தியினோட உறவு அநேக டைரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ராவன் கூட இருக்கும்னு சொல்றாங்க. रावण रुलाने वाला है. ராவணன் அழ வைக்கக்கூடியவன் ஆயிருக்கான். और राम रमण कराने वाला है. பிறகு ராமன் அதாவது சந்தோஷம் படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. प्रसन्नता देने वाला है. குஷிய கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ज्ञान का कनेक्शन राम के साथ है. ஞானத்தினோட கனெக்ஷன் ராமர் கூட இருக்கு. क्या? என்ன? ज्ञान का कनेक्शन ஞானத்தினோட கனெக்ஷன் राम के साथ है. ராமர் கூட இருக்கு. रावण के साथ नहीं है. ராவன் கூட இல்ல. रावण है भेद पैदा करने वाला. ராவணன் என்னன்னா அதாவது பிரிச்சு தனித்தனியாக பிரிக்கக்கூடியவன். इसलिए
राम राज्य राम के द्वारा स्थापन होता है। அதனாலதான் ராமராஜ்யம் ராமன் மூலமாக ஸ்தாபனை ஆகுது. नई दुनिया के आदि में புது உலகத்தினோட ஆதில ஆரம்பத்துல. और रावण राज्य பிறகு ராவன் ராஜ்யம் अनेक सिरों वाले रावण के द्वारा स्थापन होता है। நிறைய தலைகள் இருக்கக்கூடிய ராவன் மூலமாக ஸ்தாபனை ஆகுது. द्वापर के आदि से துவாபர யுகத்தினோட ஆரம்பத்திலிருந்து. राम से ज्ञान आता है, ராமர் இருந்து ஞானம் வருது. रावण से ராவன்ல இருந்து भक्ति आती है। பக்தி வருது. तो रावण कौन? அதனால பாபா கேக்குறாங்க, ராவன் யாரா இருக்காங்க? ये तुम अभी समझ रहे हो। இந்த விஷயத்த நீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. कि रावण कौन है ராவன் யாரா இருக்காங்க, और राम कौन है। பிறகு ராம் யாரு? अभी बाप को बुलाते हैं இப்போ அப்பாவை கூப்பிட்டு இருக்கீங்க. कि हे पतित पावन आओ। ஹே பதித்த பாவன் வாங்க. हम बहुत पापी नीच कपटी बन चुके हैं। நாம ரொம்ப பாவிகள், தாழ்ந்தவங்க, ஃப்ராட் வேலை செய்யக்கூடியவங்களா ஆயிட்டோம். आत्मा में पश्चाताप होता है। ஆத்மாக்கு வருத்தம் ஆகுது, வருத்தம் வருது. तो कहते हैं कि आकर के नई दुनिया की स्थापना करो। அப்ப சொல்றாங்க, வந்து புது உலகத்தினோட ஸ்தாபனைய பண்ணுங்க. नई दुनिया में तो जरूर सुखी की सुख होता है। புது உலகத்துல கண்டிப்பாக வெறும் சுகம்தான் இருக்கும். और पुरानी दुनिया में दुखी दुख होता है। பிறகு பழைய உலகத்துல வெறும் துக்கம்தான் இருக்கும். अभी बच्चे छोटे हो अथवा बड़े हो सब जाएंगे। இப்ப குழந்தைகள் சின்னவங்களா இருக்கலாம், இல்லைன்னா பெரியவங்களா இருக்கலாம், எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. कि अभी हमको घर वापस जाना है। இப்ப நமக்கு வீட்டுக்கு திரும்பி போகணும். इस दुनिया में இந்த உலகத்துல अब हमारा निभाव होने वाला नहीं है। छोटे बच्चे हो அதாவது இங்க நமக்கு நன்மை ஆகும் இருக்கக்கூடிய இடம் அப்படி இல்ல. இப்ப சின்ன குழந்தை இருக்கோம்னா, कम समझदार हो இப்போ கம்மி அவங்களுக்கு அறிவு இருக்கு, या बड़े बच्चे हो இல்லைன்னா பெரியவங்களா இருக்கலாம், ज्यादा समझदार हो, அதிக புத்திசாலியா இருக்கலாம். सबकी बुद्धि में ये बैठता जाता है। எல்லாரோட புத்தியில கூடயும் இந்த விஷயம் உட்கார்ந்துட்டே வருது. ये नाटक पूरा होता है। இந்த நாடகம் கம்ப்ளீட் ஆயிட்டே வருது. हम फिर से अब सतयुग में जाएंगे। இப்ப நாம மறுபடியும் சத்யுகத்துக்கு போகுவோம். ये 84 जन्मों का चक्कर இந்த 84 ஜென்மங்களினோட சக்கரம் अभी पूरा होता है। இப்போ முழுமை அடையுது. जब पूरा होता है எப்போ முழுமை ஆயிடுதோ तो आत्मा का दर्शन होता है। அப்போ ஆத்மாவோட தரிசனம் ஆகுது. आत्मा का दर्शन होता है। ஆத்மாவோட தரிசனம் கிடைக்குதுன்னா कैसे? எப்படி? साक्षात्कार से। சாட்சாத்காரம் மூலமாகவா? साक्षात्कार से क्या देखेंगे? சாட்சாத்காரம் மூலமாக என்ன பாக்குவீங்க? आत्मा बिंदी है। ஆத்மா பிந்தியா இருக்கு. तो सभी आत्माएं बिंदी है। அப்போ எல்லா ஆத்மாக்கள் பிந்தியா இருக்காங்க. कीड़े मकोड़े पशु पक्षी இப்போ புழு, பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், कीटाणु புழுக்கள், सबकी आत्मा बिंदी है। எல்லாரோட ஆத்மாவும் பிந்தி தான். तो हमें अपनी आत्मा का क्या साक्षात्कार हुआ? அதாவது பாபா கேக்குறாங்க,
அப்போ நம்மளோட ஆத்மாவோட சாட்சாத்காரம் நமக்கு என்ன ஆச்சு? है पवित्रता। पवित्रता ना, आत्मा जब पवित्र बनती है, आत्मा எப்போ பவித்திரம் ஆகுதோ तो इस पुरानी दुनिया में रह नहीं सकती। அப்போ இந்த பழைய உலகத்துல இருக்க முடியாது. और अपवित्र बनती है, பிறகு எப்போ अपविத்திரம் ஆகுதோ तो पुरानी दुनिया ही अच्छी लगती है। அப்போ பழைய உலகம்தான் பிடிக்கும், இஷ்டமாகும். रावण के साथ नारा लगाते हैं, இப்போ ராவன் கூட என்ன செய்யறாங்கன்னா கோஷம் பண்றாங்க, अंधेरा कायम रहेगा, இருட்டு தொடர்ந்து இருக்கும், उजेला आने नहीं देंगे, பிரகாசத்தை வரவிட மாட்டோம், ज्ञान सूर्य बाप को पहचानने नहीं देंगे, ஞான சூரிய அப்பாவை தெரிஞ்சுக்க விட மாட்டோம். ज्ञान सूर्य बाप ஞான சூரிய அப்பா आया ही नहीं। வரவே இல்லை. रावण की रंग में रंग मिला करके चल बात करते हैं। அதாவது ராவணன் எப்படி பேசுறானோ அதுக்கு அதே மாதிரி தான் பேசுறாங்க, அதுல இனிச்சு அதே மாதிரி தான் பேசுறாங்க. तो आत्मा का ज्ञान, அதாவது பாபா சொல்றாங்க ஆத்மாவினோட ஞானம் अर्थात अपने 84 जन्मों का ज्ञान, அதாவது பாபா சொல்றாங்க தன்னோட 84 ஜென்மங்களினோட ஞானம். 84 जन्मों की माहिती हमें 84 ஜென்மங்களினோட தகவல் நமக்கு अपनी आत्मा में दर्शन होने लगती है। நம்ம ஆத்மாக்குள்ள அதனோட தர்சனம், அதாவது தர்ஷனம் கிடைக்குது. एक होता है अंदर की आंख से देखना, ஒன்னா இருக்குது உள்ள இருக்கக்கூடிய கண்கள் மூலமாக பாக்குறது, और एक होता है बाहर की आंख से देखना। பிறகு இன்னொன்னா இருக்குது வெளியில இருக்கக்கூடிய கண்ணு மூலமாக பாக்குறது. अंतर चक्षु खुलते हैं உள்ள இருக்கக்கூடிய கண்கள் எப்போ ஓபன் ஆகுதோ तो मन चिंतन मंथन चलने लग पड़ता है। அப்போ விசார சாகர மந்தனம் நடக்கிறதுக்கு ஆரம்பம் ஆயிடுது. वो तब चलता है அது எப்போ நடக்குதுன்னா जब इस दुनिया से वैराग आता है। எப்போ இந்த உலகத்திலிருந்து வைராகியம் வருதோ அப்போ. भक्ति मार्ग में भी कहते हैं பக்தி மார்க்கத்துல கூடயும் சொல்றாங்க बिनु वैराग विवेक न हुई। வைராகியம் வராம உண்மையான ஞானம் உட்காராது. राम कृपा बिनु सुलभ नते। ராமனோட கருணை இல்லாம அது ஈஸி ஆகாது. भक्त कहते हैं भगवान की कृपा के बगैर பக்தர்கள் சொல்றாங்க பகவானோட கருணை ज्ञान मिल ही नहीं सकता। கருணை இல்லாம ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. और भगवान एक के ऊपर आकर कृपा करेंगे, दूसरे के ऊपर कृपा नहीं करेंगे क्या? இப்போ பகவான் வந்து ஒருத்தர் மேல கருணைய காமிக்கிறது, இன்னொருத்தர் மேல கருணைய காமிக்க மாட்டாங்களா? कोई पर कृपा करे, कोई पर अकृपा करे, उसको भगवान कहा जाता है क्या? இப்போ ஒருத்தர் சிலர் மேல கருணைய காமிக்கிறது, சிலர் மேல கருணை காமிக்காம இருக்கிறது, அவங்களுக்கு பகவான் சொல்ல முடியுமா? भगवान पार्षदि वाला होता है क्या? பகவான் பாரபட்சம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்களா? पक्षपात करता है क्या? பக்ஷபாத்தம் செய்வாங்களா? பார்ஷலாக இருப்பாங்களா? नहीं, இல்ல. भगवान कोई प्रकार का पक्षपात नहीं करता। பகவான் எந்த விதமான பாரபட்சத்தை கூடயும் செய்யறதில்ல. ऐसे नहीं कि एक को ज्ञान अर्जुन को देता है அப்படி இல்ல ஒரு அர்ஜுனனுக்கு ஞானம் கொடுக்கறாங்க என்ற பேச்சு இல்ல, और बाकी को ज्ञान नहीं देता। மற்றபடி ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டாங்க. गीता ज्ञान तो शास्त्रों में भी गाया हुआ है கீதா ஞானம் சாஸ்திரத்துல கூடயும் வந்திருக்கு. कि यादवों, कौरवों और पांडवों तीनों सेनाओं के बीच
யாதவ், பாண்டவ், கௌரவர்கள் 3 சேனைகளுக்கு நடுவுல गीता ज्ञान सुनाया गया। கீதா ஞானத்தை சொல்லப்பட்டது. तीनों सेनाओं की संख्या मिलकर बता दी 18 अक्षोणी। 3 சேனைகளினோட எண்ணிக்கை கவுண்ட் பண்ணி சொல்லப்படுகிறது 18 அக்ஷோணி. जो आज की दुनिया के 500 करोड़ मनुष्यों के बराबर संख्या है। அது எப்படின்னா இன்றைய 500 கோடி ஆத்மாக்களோட ஜனத்தொகை என்ன இருக்குதோ அதுக்கு சமமானதா இருக்குது. उसमें हाथी, घोड़ा, அதுல யானைகள், குதிரைகள், जो भी है ஏதெல்லாம் இருக்கு उन सब का समावेश हो जाए। அது எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடுது. ऐसे नहीं कि मनुष्य हाथी और घोड़ा बनता है। அப்படி இல்ல மனிதர்கள் யானை இல்லன்னா குதிரைகள் ஆகுவாங்கன்றது இல்ல. हाथी और घोड़े जैसा पार्ट बजाने वाले होते हैं। யானைகள் பிறகு குதிரைகள் போல பாட் செய்யக்கூடியவங்களாக ஆகுறாங்க. तो तीनों सेनाओं के बीच அதாவது 3 சேனைகளுக்கு நடுவுல गीता ज्ञान सुनाया जाता है। கீதா ஞானத்தை சொல்லப்படுகிறது. लेकिन ग्रहण कौन करते हैं? ஆனா யார் அதை எடுத்துக்கிறாங்க? पांडव ग्रहण करते हैं, பாண்டவர்கள் அதை எடுத்துக்கிறாங்க, धारणा करते हैं தாரணை செய்யறாங்க, और दूसरों को धारणा कराते हैं। பிறகு மத்தவங்களுக்கு தாரணைய செய்ய வைக்கிறாங்க. जो 5 पांडवों की संख्या थी இப்போ 5 பாண்டவர்களோட எண்ணிக்கை என்ன இருந்தது? वो दूसरों को धारणा कराने के कारण அது மத்தவங்களுக்கு தாரணை செய்ய வைக்கிற காரணத்தினால 5 से बढ़कर के 11 अक्षोणी कौरव रहे। 5ல இருந்து 11 அக்ஷோணி கௌரவர்கள் இருந்தாங்க. और 7 अक्षोणी पांडव बन गए। பிறகு 7 அக்ஷோணி பாண்டவர்கள் ஆயிட்டாங்க. तो ऐसे नहीं, அப்படி கிடையாது. ईश्वरीय ज्ञान को ஈஸ்வரிய ஞானத்தை सब अपोजिशन करते हैं। எல்லாருமே ஆப்போசிஷன் செய்யறாங்க என்றது இல்ல. नहीं, அப்படி கிடையாது. समझने से बहुत समझ भी जाते हैं। புரிஞ்சுக்கிறதுனால நிறைய புரிஞ்சுக்கவும் செய்யறாங்க. जो समझते हैं யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ उनका फिर मन चिंतन मंथन चलता है। அவங்களது பிறகு என்ன ஆகுதுன்னா விசாரசாகர மந்தன பண்றதுக்கு ஆரம்பமாகுது. मंथन चलता है எப்போ விசாரசாகர மந்தன செய்யறாங்களோ तो आत्मा को अनेक जन्मों का साक्षात्कार होता है। அப்போ ஆத்மாக்கு அநேக ஜென்மங்களினோட சாட்சாத்காரம் ஆகுது. बुद्धि के तीसरे नेत्र से புத்தியினோட 3வது கண்ணு மூலமாக सृष्टि चक्र का दर्शन होता है। சிருஷ்டி சக்கரத்தினோட தரிசனம் ஆகுது. अर्थात आत्मा को ज्ञान का तीसरा नेत्र मिलता है। அதாவது ஆத்மாக்கு ஞானத்தினோட 3வது கண்ணு கிடைக்குது. इसको कहा जाता है त्रिनेत्री। இதுக்கு சொல்லப்படுகிறது, இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா திரிநேத்ரியன் சொல்லப்படுகிறாங்க. 3வது கண் இருக்கக்கூடியவங்க. तीसरे नेत्र से देखने वाला 3வது கண்ணு மூலமாக பார்க்கக்கூடியவர். अभी तुम त्रिनेत्री हो। இப்போ நீங்க இப்போ திரிநேத்ரியா இருக்கீங்க. त्रिनेत्री बाप திரிநேத்ரி அப்பா, और त्रिनेत्री பிறகு திரிநேத்ரி बच्चे। குழந்தைகள். और सब मनुष्यों को यही 2 नेत्र है। மத்த எல்லா மனிதர்களுக்கு இந்த 2 கண்கள் தான் இருக்கு. तीसरा नेत्र कोई को नहीं है। 3வது கண்ணு யாருக்குமே கிடையாது. और तुमको तीसरा नेत्र मिला है त्रिनेत्री बाप से। பிறகு உங்களுக்கு 3வது கண்ணு கிடைச்சிருக்குது திரிநேத்ரி அப்பா இடமிருந்து. देने वाला एक ही त्रिनेत्री बाप है। கொடுக்கக்கூடியவங்க ஒரே 3வது கண்ணு இருக்கக்கூடிய அப்பா.
அப்ப சொன்னாங்க कि ज्ञान का नेत्र कोई के पास नहीं, ஞானத்தினோட கண்ணு யார்கிட்டயும் இல்ல. त्रिनेत्री बने திரிநேத்ரி எப்போ ஆகுறீங்களோ तावत कालदर्शी बने. அப்போ திரிகால்தரிசி ஆகுவீங்க. क्योंकि आत्मा को ज्ञान मिलता है ना, ஏன்னா ஆத்மாக்கு ஞானம் கிடைக்குது இல்லையா? आत्मा ही एक शरीर छोड़ करके दूसरा लेती है. ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்குது. संस्कार आत्मा में रहते हैं, சன்ஸ்காரங்கள் ஆத்மாக்குள்ள இருக்கும். शरीर में संस्कार नहीं होते. சரீரத்துக்குள்ள சன்ஸ்காரம் இருக்காது. मनुष्य शरीर छोड़ता है, மனிதர்கள் எப்போ சரீரம் விடுறாங்களோ आत्मा निकल जाती है. மனிதன் எப்போ சரீரம் விடுறாங்க, ஆத்மா சரீரத்திலிருந்து போயிடுது. मन बुद्धि के अंदर जो संस्कार भरे हुए हैं, அப்படின்னா மனபுத்திக்குள்ள என்ன சன்ஸ்காரம் நிறைஞ்சிருக்கு, वो तीनों शक्तियाँ चली जाती हैं. அந்த 3 சக்திகள் கூடயும் போயிடுது. मन की मनन चिंतन शक्ति चली जाती है. அதாவது மனதினோட விசாரசாகர மந்தனத்தினோட சக்தி என்ன இருக்குதோ அது போயிடுது. बुद्धि की फैसला करने की शक्ति चली जाती है. புத்தியினோட அந்த நிர்ணயம் பண்ற சக்தி போயிடுது. और मन बुद्धि में जो वर्तमान जन्म के और पूर्व जन्म के संस्कार हैं, अच्छे और बुरे, பிறகு மனபுத்திக்குள்ள நிகழ்காலத்தினோட நல்லது இல்லைன்னா கெட்ட சன்ஸ்காரம் என்ன இருக்கு वो भी साथ साथ जाते हैं. அது கூடயே போகுது. तो आत्मा में ही संस्कार होते हैं. அப்போ ஆத்மாக்குள்ளதா சன்ஸ்காரங்கள் இருக்கும். उन संस्कारों का पता அந்த சன்ஸ்காரங்கள் பற்றி अनेक जन्मों के आधार पर तुमको अभी पड़ता है. அத பற்றி உங்களுக்கு அநேக ஜன்மங்களினோட ஆதாரப்படி இப்போ தெரியுது. कि हमने कौन से जन्म में कौन से संस्कार धारण किए, நாம எந்த ஜென்மத்துல எந்த சன்ஸ்காரங்களை தாரண செஞ்சிருந்தோம், कौन से जन्म में आसुरी संस्कार धारण किए, எந்த ஜென்மத்துல ஆசுரி சன்ஸ்காரங்களை தாரண செஞ்சிருந்தோம், और कौन से जन्म में दैवी संस्कार धारण किए. பிறகு எந்த ஜென்மங்கள்ல தெய்வீகமான சன்ஸ்காரங்களை தாரண செஞ்சிருந்தோம். आत्मा अविनाशी है, ஆத்மா அவிநாஷியா இருக்கு. संस्कारों का परिवर्तन होता है, சன்ஸ்காரங்களினோட பரிவர்த்தனை ஆகுது, மாற்றங்கள் ஆகுது. लेकिन आत्मा का परिवर्तन ஆனா ஆத்மாவோட பரிவர்த்தன் नहीं होता. आत्मा तो आत्मा है, ஆகுறது இல்ல. ஏன்னா ஆத்மா இருக்கு, अविनाशी आत्मा. ஆத்மா இருக்கு, அவிநாஷி ஆத்மா இருக்கு. अभी बाप कहते हैं இப்போ அப்பா சொல்றாங்க कि नाम रूप से न्यारा बन जाओ. பிறகு ரூபத்திலிருந்து தனிப்பட்டவங்களாக ஆயிடுங்க. नाम रूप में बुद्धि को नहीं फंसाना है. பிறகு ரூபத்துல புத்திய மாட்ட வைக்க கூடாது. नाम रूप में बुद्धि को फंसाना பிறகு ரூபத்துல புத்திய மாட்ட வைக்கிறதுன்னா अर्थात देह अभिमानी बनना. அப்படின்னா தேக அபிமானி ஆகிறது. अभी तो आत्मा अभिमानी बनने का टाइम है. இப்போ ஆத்மாபிமானி ஆகிற நேரம் ஆயிருக்கு. अपन को अशरीरी ज्योति बिंदु आत्मा समझो. தன்னை அஷரீரி ஜோதிபிந்து ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க. दूसरों को भी देखो, बात करो. மத்தவங்கள கூடயும் பாருங்க, பேசுங்க. அப்போ तो प्रकृति में देखते हुए उनको आत्मा ज्योति बिंदु समझो. அப்போ இரு புருவைக்கு நடுவுல பார்த்து அவங்கள ஆத்மா ஜோதி பிந்துன்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. देह नहीं समझो. தேகன்னு நினைச்சுக்காதீங்க. ये भी जानते हो இது கூடயும் தெரியும். कि ऐसे तो हम आधा कल्प से बाप को याद करते आए. அப்படி பார்த்தோம்னா நாம பாதி கல்பத்திலிருந்து அப்பாவை நினைவு பண்ணிட்டே தான் வந்திருக்கோம். उसमें भी அதுலயும்
जब जास्ती दुखी होते हैं எப்போ அதிக துக்கம் ஆகுதோ துக்கி ஆயிடுறீங்க तो जास्ती याद करते हैं। அப்போ அதிக நினைவு செய்றீங்க. अभी तो देखो कितना दुख है, இப்போ பாருங்க எவ்வளவு துக்கம் இருக்குது. आगे इतना दुख नहीं था, முன்னாடி இந்த அளவுக்கு, அதாவது பின்னாடி இந்த அளவுக்கு துக்கம் இருக்குல்ல. जब से बाहर वाले आए हैं எப்பலிருந்து வெளியில இருக்கக்கூடியவங்க வந்திருக்காங்க, तब से அப்பலிருந்து ये राजाएं लोग आपस में ही लड़ पड़े। இந்த ராஜாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நடுவுல யுத்தம் பண்றதுக்கு ஆரம்பம் பண்ணிட்டாங்க. तब से जुदाई होना शुरू होती है। அப்பலிருந்து பிரிஞ்சு போகிறது ஆரம்பம் ஆகுது. बाहर वाले माना कौन? வெளியில இருக்கக்கூடியவங்கன்னா யாரு? विदेशी आत्माएं जब से भारत में आई, விதேசி ஆத்மாக்கள் எப்பலிருந்து பாரத்துக்கு வந்தாங்க, तब से लड़ाई झगड़े शुरू हुए। அப்பலிருந்து யுத்தம் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. तो कितना दुख बढ़ गया। அப்ப எவ்வளவு துக்கம் அதிகமாயிடுச்சு. सत्युग में तो एक ही राज्य था, சத்யுகத்துல ஒரே ராஜ்யம் தான் இருந்தது. अभी तो कलयुग से लेकर के सत्युग तक की हिस्ट्री समझ रही। இப்போ நீங்க கலியுகத்துல வரைக்கும், சத்யுகத்திலிருந்து கலியுகத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டரிய புரிஞ்சுக்கிறீங்க. जानती हो सत्युग और त्रेता में एक ही राज्य था। உங்களுக்கு தெரியும் சத்யுக திரேதால ஒரே ராஜ்யம் தான் இருந்தது. ऐसी एक ही डायनेस्टी कोई की होती नहीं है। இப்படி ஒரே ஒரு டைனஸ்டி யாருதுமே இருக்கிறது இல்ல. कैसी? எப்படிப்பட்டது? 21 जन्मों तक कोई की डायनेस्टी चलती रहे। அதாவது 21 ஜென்மத்து வரைக்கும் இப்போ ஒருத்தரோட டைனஸ்டி நடந்துட்டு இருக்கிற போல, வம்சம் நடந்துட்டு இருக்கிற போல இருக்கிறது இல்ல. भले हिस्ट्री में अनेक प्रकार की डायनेस्टीज हुई, பல ஹிஸ்டரியில அநேக விதமான வம்சங்கள் இருந்திருக்கு. क्रिश्चियंस में से भी देखो கிறிஸ்டியன்ஸ்ல கூடயும் பாருங்க कितनी फूट पड़ गई। எவ்வளோ அங்க கூடயும் பிரிவுன்றது ஏற்பட்டிருக்குது. वहाँ पर तो सारा विश्व एक ही के हाथ में रहता है। அங்க எப்படின்னா முழு விஸ்வம் ஒருத்தரோட கையில இருக்கும். कहाँ? எங்க? जब नई दुनिया बनती है सतयुग में, இப்போ புது உலகம் உருவாகுதோ சத்யுகத்துல, அப்போ वो सिर्फ सतयुग और त्रेता में ही होता है। அது வெறும் சத்யுக திரேதால தான் ஆகும். वो सतयुग की स्थापना அந்த சத்யுகத்தினோட ஸ்தாபனை एक बाप ही आकर करता है। ஒரு அப்பா தான் வந்து செய்யறாங்க. और अनेकता की स्थापना பிறகு அநேக தன்மையினோட ஸ்தாபனை अनेक देहधारी धर्मगुरु करते हैं, அநேக தேகதாரி தர்ம குருக்கள் செய்யறாங்க. जिनको कहा जाता है रावण संप्रदाय। அதுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா ராவண் சம்பிரதாயம் சொல்லி சொல்லப்படுகிறது. अभी वेद की हिस्ट्री ज्योग्राफी तुम्हारी बुद्धि में है। இப்போ எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி உங்களோட புத்தியில இருக்குது. और कोई भी सत्संग में हिस्ट्री ज्योग्राफी शब्द नहीं सुनेंगे। வேற எந்த சத்சங்கத்துல கூடயும் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்ற வார்த்தையை கேட்க மாட்டீங்க. वहाँ पर तो रामायण महाभारत आदि सुनाते हैं। அங்க ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாமே சொல்றாங்க. यहाँ पर वो बात नहीं है। இங்க அந்த பேச்சுகள் இல்ல. यहाँ पर कोई मनुष्यों के लिखे हुए शास्त्र नहीं सुनाए जाते हैं। இங்க மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற சாஸ்திரங்களை ஒண்ணு சொல்றது இல்ல.
यह है वर्ल्ड की हिस्ट्री ज्योग्राफी। இங்க வேர்ல்டினோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இருக்கு. तुम्हारी बुद्धि में है உங்களோட புத்தியில இருக்கு. कि वर्ल्ड की हिस्ट्री ज्योग्राफी सुनाने वाला வேர்ல்டினோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபிய சொல்லக்கூடியவங்க एक ही ऊंची से ऊंची बाप है। ஒரே ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா தான் இருக்காங்க. और जो हिस्ट्री ज्योग्राफी बताते हैं பிறகு என்ன ஹிஸ்டரி ஜியோகிராஃபிய சொல்றாங்க, वो अधूरी बताते हैं। அது அறகுறையாக சொல்றாங்க. मनुष्यों के पास सिर्फ 2500 वर्ष की हिस्ट्री है। மனிதர்கள் கிட்ட வெறும் 2500 வருஷங்களினோட ஹிஸ்டரி இருக்கு. 2500 वर्ष की ज्योग्राफी 2500 வருஷங்களினோட ஜியோகிராஃபி वो भी अधूरी। அது கூட அறகுறையாக. बाप आकर के एक्यूरेट बताते हैं। அப்பா வந்து ஆக்யூரேட்டாக சொல்றாங்க. तो ये सब बाप का सिजरा है। அதாவது இது அப்பாவோட குடும்பமா இருக்கு. एक है आत्माओं का झाड़ ஒன்னா இருக்குது ஆத்மாக்களோட மரம், और दूसरा है मनुष्यों का झाड़। பிறகு இன்னொன்னா இருக்குது மனிதர்களோட மரம். आत्माओं के झाड़ का बाप कौन? ஆத்மாக்களோட மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு யார் அப்பா? शिव बाप। சிவ் பாப். शिव माने बिंदु। சிவனா பிந்து. मेरी बिंदी का ही नाम शिव है। என்னோட பிந்திக்கு பேரே சிவனா இருக்கு. ये सदा शिव है। இவங்க சதா சிவனா இருக்காங்க. ये कभी बदलने वाला नहीं है। இவங்க எப்பவுமே மாறக்கூடியவங்க இல்ல. ये बात दूसरी है कि जब शरीर बदलते हैं இந்த விஷயம் வேற இருக்குது. எப்போ சரீரம் மாறுதோ तो नाम बदल जाता है। அப்போ பேரு மாறிடுது. दादा लेखराज में प्रवेश करते हैं तो ब्रह्मा नाम। தாதா லேக்ராஜ்குள்ள எப்போ பிரவேசம் செய்யறாங்களோ அப்போ பிரம்மா என்ற பேரு. काम के आधार पर வேலையினோட ஆதாரப்படி राम वाली आत्मा में प्रवेश करते हैं अंतिम 84वें जन्म में। ராம்வாலி ஆத்மாக்குள்ள எப்போ பிரவேசம் செய்யறாங்களோ கடைசி 84வது ஜென்மத்துல तो शंकर नाम पड़ता है। அப்போ சங்கர் என்ற பேரு கிடைக்குது வருது. क्योंकि एक ही देवता है जो देव देव महादेव गाया हुआ है। ஏன்னா ஒரே ஒரு தேவதா இருக்காங்க யாருக்கு தேவதேவ மகாதேவன் சொல்லப்பட்டு இருக்காரு. सब देवताओं में श्रेष्ठ देवता। எல்லா தேவதைகள்ல உயர்ந்த தேவதா. श्रेष्ठ किस आधार पर हुआ? உயர்ந்தவங்க எந்த ஆதாரப்படி ஆனாங்க, क्या काम किया? என்ன வேலைய செஞ்சாங்க? जो श्रेष्ठ थे श्रेष्ठ महादेव बन जाते हैं। என்னன்னா அவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த மகாதேவ் ஆயிடுறாங்க. वो भी कैसे होता है? அது கூட எப்படி? शिव और शंकर को मिला के एक क्यों कर दिया है? சிவன் பிறகு சங்கரனை இணைஞ்சியே ஒண்ணு பண்ணிட்டாங்க. क्योंकि शिव ஏன்னா சிவன் बाप जब आते हैं அப்பா எப்போ வராங்களோ तो नंबरवार अपने बच्चों को आप समान बनाते हैं। அப்போ நம்பர் வாராக தன்னை குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்கிக்கிறாங்க. उन आप समान बनने वाले बच्चों में அந்த தனக்கு சமமாக ஆகக்கூடிய குழந்தைகள்ல जो अव्वल नंबर है யாரு நம்பர் 1 இருக்காங்க उसका नाम बाप शिव के साथ அவங்களோட பேரு அப்பா சிவன் கூட जोड़ दिया जाता है। இணைக்கப்பட்டிடுது. और कोई भी देवता नहीं है வேற எந்த தேவத்தையும் இல்ல जिसका नाम शिव के साथ जोड़ा जाता हो। யாரோட பேரு சிவன் கூட இணைக்கப்படுகிறது. शिव ब्रह्मा नहीं कहेंगे, சிவ பிரம்மான்னு சொல்ல மாட்டாங்க, शिव विष्णु नहीं कहेंगे। சிவ் விஷ்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. कोई देवता को शिव के साथ नहीं जोड़ेंगे। எந்த தேவதைய கூடயும் சிவன் கூட இணைக்கிறது இல்ல. सिर्फ एक शंकर है வெறும் ஒரு சங்கர் தான் जिसका नाम शिव के साथ जोड़ा जाता है।
யாரோட பேரு சிவன் கூட இணைக்கப்படுகிறது. ये एंड सन्स कंपनी है. இது அண்ட் சன்ஸ் கம்பெனியா இருக்குது. उस साकार बाप में அந்த சாக்கார் அப்பாக்குள்ள निराकार बाप बन करके நிராகார் அப்பா ஆகி जब कंपनी पक्की करता है எப்போ கம்பெனிய பக்கா பண்ணிக்கிறாங்க तो नई दुनिया की स्थापना होती है. அப்போ புது உலகத்தினோட ஸ்தாபனா ஆகுது. पुरानी दुनिया का विनाश होता है. பழைய உலகத்தினோட விநாசம் ஆகுது. नहीं तो रामकृष्ण की आत्माएं तो 63 जन्म भी इसी दुनिया में थी ना. இல்லன்னா ராமகிருஷ்ண ஆத்மாக்கள் 63 ஜன்மங்கள்ல கூடயும் இந்த உலகத்துல இருந்தாங்க இல்லையா? कुछ दुनिया का परिवर्तन हुआ क्या? ஏதாவது உலகத்தினோட மாற்றல் என்றது ஏற்பட்டதா? नहीं हुआ. ஆகல. कब परिवर्तन होता है? எப்போ மாறும்? जब शिव सुप्रीम सोल எப்போ சிவ सुप्रीम सोल इस सच रूपी रंगमंच पर आकर के இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல வந்து मनुष्य सृष्टि के बीज रूप बाप में प्रवेश करता है. மனித சிருஷ்டியினோட பீஜ ரூபி அப்பாக்குள்ள பிரவேசம் செய்றாங்க. उस बीज रूप बाप को அந்த பீஜ ரூப அப்பாவை हर धर्म में माना जाता है. ஒவ்வொரு தர்மத்துல கூடயும் ஏத்துக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. मुसलमान लोग आदम कहते हैं. முஸ்லிம்ஸ் ஜனங்க அவங்கள ஆதமன் சொல்றாங்க. क्रिश्चियन लोग एडम कहते हैं. கிறிஸ்டியன்ஸ் ஆடமன் சொல்றாங்க. जैनी लोग आदिनाथ कहते हैं. ஜெயின்ஸ் ஆதிநாதன் சொல்றாங்க. हिंदू लोग आदिदेव कहते हैं. இந்து ஜனங்க ஆதி தேவன் சொல்றாங்க. तो एक है आत्माओं का झाड़. அதனால பாபா சொல்றாங்க ஒன்னா இருக்குது ஆத்மாக்களோட மரம், और दूसरा है मनुष्यों का झाड़. பிறகு இன்னொன்னா இருக்குது மனித ஆத்மாக்களோட மரம். मनुष्यों के झाड़ में ऊपर में कौन है? மனிதர்களினோட மரத்துல மேல யார் இருக்காங்க? चित्र तो बनवा दिया गया है. சித்திரம் தயார் பண்ண வச்சிருக்காங்க. मनुष्यों के झाड़ में மனிதர்களினோட மரத்துல जो ऊपर बैठा हुआ है மேல யாரு உட்கார்ந்து இருக்காங்க उसके लिए बोला है मुरलियों में. அவங்களுக்காக முரளியில சொல்லிருக்காங்க. नेक्स्ट टू गॉड इज காட்க்கு நெக்ஸ்ட் शंकर. சங்கர். नेक्स्ट टू गॉड इज நெக்ஸ்ட் டு காட் இஸ் प्रजापिता. பிரஜாபிதா. नेक्स्ट टू गॉड इज நெக்ஸ்ட் டு காட் இஸ் कृष्ण. கிருஷ்ணர். नेक्स्ट टू गॉड इज नारायण. நெக்ஸ்ட் டு காட் இஸ் நாராயண். इसका क्या मतलब हुआ? இதுக்கு என்ன அர்த்தமாச்சு? अरे नेक्स्ट टू गॉड एक होगा அரே நெக்ஸ்ட் டு காட் ஒருத்தர் இருப்பாங்களா या चार चार होंगे? இல்லன்னா 4 பேர் இருப்பாங்களா? एक ही होना चाहिए. ஒருத்தர் தான் இருக்கணும். फिर चार चार क्यों बोल दिए? அப்போ 4 பேரையே சொல்லிட்டாங்க. कोई आत्मा ऐसी होती है जिसका पार्ट दूसरी आत्मा से मिलता जुलता हो. யாராவது ஆத்மா இப்படி இருப்பாங்களா யாரோட பாட்டு மத்த ஆத்மாக்கள் கூட அதாவது மேட்ச் ஆகுற போல இருக்குமா? ऐसी तो दुनिया में कोई भी आत्मा नहीं होती. இணைக்கிற போல இருக்குமா? இப்படி உலகத்துல எந்த ஆத்மாவும் இருக்கிறது இல்ல जिसका पार्ट कोई दूसरी आत्मा से हूबहू मिलता जुलता हो. யாரோட பாட்டு இன்னொரு ஆத்மா கூட எப்படி இருக்குதோ அப்படியே இணைக்கிற போல இல்லன்னா மேட்ச் ஆகுற போல இருக்கிறது இல்ல. अरे ये तो चैतन्य आत्माओं की बात है. அரே இது சைத்தன்ய ஆத்மாக்களோட பேச்சாயிடுச்சு. जो जड़ बीज होते हैं
இப்ப யாரு ஜட விதைகள் இருக்காங்க? जैसे गेहूं के दाने एक बोरा भर दो, எப்படி கோதுமையினோட இந்த தானியம் இருக்கு இல்லையா, அது ஒரு பையில நிரப்பிடுங்க, கனி பேக்ல நிரப்பிடுங்க. और खेत में बिखोर दो, பிறகு அத வயல்ல போட்டுடுங்க. तो एक पौधा दूसरे से हूबहू मिलता जुलता है, பரவிடுங்க. அப்போ ஒரு செடி இன்னொரு செடி கூட அது ஒரே மாதிரி இருக்குமா? नहीं मिलता, இருக்காது. அப்படி किसी में 10 दाने निकलेंगे, किसी में 8 दाने निकलेंगे. ஒரு சில செடியில எப்படின்னா 8 தானியங்கள் வரும், சிலருக்குள்ள எப்படின்னா 10 வரும். कोई लंबा होगा, कोई छोटा होगा, कोई चौड़े पत्ते वाला होगा, कोई ऐसा होगा. இப்போ ஒரு சில செடிகள் எப்படி இருக்கும்னா அது நீளமாக இருக்கும், சிலது அகலமாக இருக்கும், பிறகு வேற மாதிரி இருக்கும். तो एक के संस्कार न मिले, அதாவது பாபா சொல்றாங்க ஒருத்தரோட சம்ஸ்காரம் இன்னொருத்தர் கூட பொருந்தாது. तो जो भी मनुष्यों का झाड़ है, அதாவது பாபா சொல்றாங்க யாரெல்லாம் இப்போ ஏதெல்லாம் மனிதர்களினோட மரம் இருக்கு, उसका जो बीज है, அதனோட விதை என்ன இருக்கு, वही ग्रेट ग्रेट ग्रैंडफादर कहा जाता है. அதுதான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லப்படுகிறது. அதுக்குதான் சொல்லப்படுகிறது. ग्रैंडफादर कहो, प्रजापिता कहो, கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுங்க, பிரஜாபிதான்னு சொல்லுங்க, संगमयुगी कृष्ण कहो, சங்கமிகி கிருஷ்ணர்னு சொல்லுங்க, नारायण कहो, நாராயணன் சொல்லுங்க, बात एक ही हो जाती है. ஒரே பேச்சு தான் இருக்கும். ये जानते हो, இது தெரியும். कि ब्रह्मा ही मुख्य है. பிரம்மா தான் முக்கியமானவங்க. ब्रह्मा रचना है या रचयिता है? பிரம்மா ரச்சனா இருக்காங்களா, படைப்பா இருக்காங்களா, இல்லன்னா படைப்பவரா இருக்காங்களா? जो मुख्य हुआ, அப்போ முக்கியமானவங்க ஆனாங்களா? ब्रह्मा रचना है பிரம்மா படைப்பா இருக்காங்களா? तो मुख्य रचना है या रचयिता है? அப்போ முக்கியமான படைப்பானாங்களா, இல்லன்னா படைப்பவர் ஆனாங்களா? रचना मुख्य है. படைப்பு முக்கியமானவங்களா? रचना के आधार पर सारी दुनिया चलती है, रचयिता के आधार पर नहीं चलती है. படைப்பினோட ஆதாரப்படி முழு உலகம் நடக்குதா, படைப்பவரினோட ஆதாரப்படி முழு உலகம் நடக்காதா? ब्रह्मा अनेकों का नाम है. பிரம்மா நிறைய பேருக்கு பேரா இருக்குது. ब्रह्मा एक का नाम नहीं है. பிரம்மா ஒருத்தரோட பேரு இல்ல. तो अनेक जो ब्रह्मा है, இப்போ நிறைய பேர் யாரு பிரம்மா இருக்காங்க, उनमें कोई मुखिया भी होगा. அதுல யாராவது முக்கியமானவங்களா கூடயும் இருப்பாங்க. वो मुखिया हुआ प्रजापिता ब्रह्मा. அந்த முக்கியமானவங்க பிரஜாபிதா பிரம்மா ஆனாங்க. माना ब्रह्मा अलग அதாவது பாபா சொல்றாங்க பிரம்மா தனி, और प्रजापिता ब्रह्मा பிறகு பிரஜாபிதா பிரம்மா अलग हो जाते हैं. தனி ஆயிடுறாங்க. मुरली में भी बोला है, முரளில கூடயும் சொல்லிருக்காங்க. प्रजापिता के द्वारा तुम बच्चों को वर्षा मिलता है. பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிரஜாபிதா மூலமா குழந்தைகளான உங்களுக்கு சொத்து கிடைக்குது. ब्रह्मा के द्वारा वर्षा नहीं मिलता. பிரம்மா மூலமாக சொத்து கிடைக்கிறது இல்ல. माँ से कभी वर्षा नहीं मिलता. அம்மா மூலமாக எப்பவுமே சொத்து கிடைக்கிறது இல்ல. तो तुम जानते हो அப்போ உங்களுக்கு தெரியும் कि ब्रह्मा
के पीछे क्या क्या हिस्ट्री ज्योग्राफी है? பிரம்மாக்கு பின்னாடி ஏதெல்லாம் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இருக்குது तुम्हारे सिवाय और कोई नहीं जानता। உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. अभी तुम्हारी बुद्धि में है, இப்போ உங்களோட புத்தியில இருக்குது. ये ऊंचे से ऊंचे बाप, உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா ऊंचे से ऊंचे धाम में रहने वाला है। உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமத்துல இருக்கக்கூடியவரா இருக்காரு. नीचे स्टेज में रहने वाला नहीं है। தாழ்ந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர் இல்ல. फिर तुम्हारी बुद्धि में सूक्ष्म वतन का विज्ञान, அதுக்கு பிறகு உங்களோட புத்தியில சூக்ஷ்ம வத்தனத்தினோட ஞானமும் கூடயும் இருக்குது. मनुष्य ही फिर फरिश्ते बनते हैं। மனிதர்கள் அவங்கதான் பிறகு ஃபரிஸ்தாக்கள் ஆகுறாங்க. फरिश्ता फिर सुदेवता बनते हैं। அந்த ஃபரிஸ்தாக்கள் தான் மறுபடியும் தேவதைகள் ஆகுறாங்க. इसलिए सूक्ष्म वतन दिखाया है। அதனாலதான் சூக்ஷ்ம வத்தனத்தை காமிச்சிருக்காங்க. और सूक्ष्म वतन का तो नाम और निशान तुम अभी सुनते हो। பிறகு சூக்ஷ்ம வத்தனத்தினோட பேரு ரூபம் என்றது இப்போ நீங்க அடியாளம் என்றது இப்போ நீங்க கேக்குறீங்க. तुम आत्मा जानती हो। ஆத்மாக்களா இருக்கிற உங்களுக்கு தெரியும். ये शरीर सूक्ष्म वतन में नहीं जाएगा। இந்த சரீரம் சூக்ஷ்ம வத்தனத்துக்கு போகிறதில்ல. ये इस दुनिया की चीज है। இது இந்த உலகத்தினோட பொருளா இருக்குது. 5 तत्वों की दुनिया में ये देह होती है। 5 தத்துவங்களினோட உலகத்துல இந்த தேகம் இருக்கும். सूक्ष्म वतन में देह नहीं होती। சூக்ஷ்ம வத்தனத்துல தேகம் இருக்காது. हड्डी मांस समस्या नहीं होता। அதாவது இந்த எலும்பு அந்த மாंस அப்படின்னா இந்த ஃபிளஷ் இதெல்லாம் இருக்காது. वहाँ जाते कैसे? அங்க எப்படி போகுங்க? कहाँ? எங்க? सूक्ष्म वतन में कैसे जाते हैं? சூக்ஷ்ம வத்தனத்துக்கு எப்படி போகுவாங்க? उनको कहा जाता है तीसरा नेत्र। உங்களுக்கு சொல்லப்படுகிறது மூணாவது கண்ணு. जो सूक्ष्म वतन में जाते हैं யாரு சூக்ஷ்ம வத்தனத்துக்கு போகிறாங்க वो शरीर से नहीं जाते। அவங்க சரீரம் மூலமாக போகிறது இல்ல. ऐसे जाते हैं எது மூலமாக போகிறாங்க? मन बुद्धि रूपी तीसरे नेत्र से जाते हैं। மன புத்தி ரூபமான மூணாவது கண்ணு மூலமாக போகிறாங்க. उसे दिव्य दृष्टि அதுக்கு தெய்வீகமான திருஷ்டி अथवा ध्यान भी कहते हैं। இல்லன்னா தியானமன் கூடயும் சொல்றாங்க. तुम ध्यान में ब्रह्मा विष्णु शंकर को देखते हो। நீங்க தியானத்துல பிரம்மா விஷ்ணு சங்கர பாக்குறீங்க. बाबा ने समझाया है பாபா புரிய வச்சிருக்காங்க कि शंकर का कोई ताल्लुक नहीं है। சங்கர்து எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல. क्या? என்ன? शंकर का कोई ताल्लुक नहीं है। சங்கர்து எந்த கனெக்ஷன் கூடயும் இல்ல. उन पर तो कोई भी काम नहीं है। அவங்க மேல எந்த வேலையும் இல்ல. वो क्या करता है? அவங்க என்ன செய்றாங்க? शंकर क्या करता है? சங்கர் என்ன செய்றாங்க? कुछ भी नहीं। எதுவுமே இல்ல. जब कुछ भी करता ही नहीं எதுவுமே செய்யறதில்லன்னா तो त्रिमूर्ति में क्यों बैठाया हुआ है? அப்போ திரிமூர்த்திலேயே உட்கார வச்சிருக்காங்க.
कहते हैं சொல்றாங்க कि त्रिमूर्ति में अगर शंकर को न बैठावे திரிமூர்த்தியில ஒருவேளை சங்கர உட்காராம விட்டிருந்தா உட்கார வைக்காம இருந்திருந்தா तो त्रिमूर्ति की शोभा ही नहीं होगी। அப்போ திரிமூர்த்திக்கு அது சோபானா அது நல்லவே இருந்திருக்காது। जब कुछ करता नहीं है அரே இப்போ என்ன எதுவுமே செய்யறது இல்லைன்னா तो शोभा कैसे होती है? அப்ப என்ன அழகு இருக்குதுல? सारी शोभा है याद की। எல்லா அழகு என்ன இருக்குதோ அது நினைவினோடதா இருக்கு। बोला जाता है योग बल से तुम बच्चे சொல்லப்படுகிறது யோக பலம் மூலமாக குழந்தைகளான நீங்க विश्व की बादशाही लेते உலகத்தினோட ராஜாங்கத்தை எடுத்துக்கிறீங்க। इसके लिए இதுக்காக कर्मेंद्रियों से कुछ काम करने धरने की दरकार भी नहीं। கர்மேந்திரியங்கள் மூலமாக வேலைகள் எல்லாம் எதுவுமே செய்யற அவசியம் இல்ல। वाचा से बहुत कुछ बोलने करने की भी दरकार नहीं। பேச்சு மூலமாக ரொம்ப பேசுற அவசியம் கூடயும் எதுவும் இல்ல। कोई भाग दौड़ की दरकार नहीं। எதுவுமே ஓடுற வேலை இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை। अब तक இப்போ வரைக்கும் 70 साल इस यज्ञ में पूरे हुए। 70 வருஷங்கள் இந்த யஜ்ஞத்துல முடிஞ்சிடுச்சு। ब्राह्मणों की दुनिया में कोई परिवर्तन होता हुआ नजर आ रहा है? பிராமணர்களினோட உலகத்துல ஏதாவது மாற்றங்கள் தென்பட்டு இருக்கா? नहीं आ रहा है। क्यों? தென்படல। ஏன்? क्यों परिवर्तन नजर नहीं आ रहा है? ஏன் பரிவர்த்தன தென்படல? क्योंकि ஏனா पक्का निश्चय बुद्धि பக்கா நிச்சய புத்தி ब्राह्मणों का कोई संगठन नहीं बना। பிராமணர்களினோட எந்த சங்கடன கூடயும் ஆகல। और जब एकमात्र भी संगठन பிறகு ஒரு சங்கடன கூடயும் पक्का निश्चय बुद्धि बन जाएगा பக்கா நிச்சய புத்தி ஆயிட்டாங்கன்னா तो वो संगठन அப்ப அந்த சங்கடன ब्राह्मणों की दुनिया में ही नहीं பிராமணர்களினோட உலகத்திலேயே இல்ல, बाहर की दुनिया में भी வெளி உலகத்திலையும் प्रत्यक्ष होने लगे। வெளிப்படும் சொல்லி சொல்றாங்க। 108 की माला को खींच लेगा। 108 ஆத்மாக்களினோட அந்த மாலாவை இழுத்துடுவாங்க। मनुष्य शक्ति की மனித சிருஷ்டியினோட जो भी विशेष विशेष बीज रूप आत्माएं हैं யாரெல்லாம் விசேஷ விசேஷமான பீஜரூபி ஆத்மாக்கள் இருக்காங்க सबका संगठन मिलकर एक हो जाती है। எல்லாரோட சங்கடனை இணைஞ்சு ஒன்னாயிடும்। इस माला रूपी संगठन की यादगार இந்த மாலா ரூபி சங்கடனையினோட நினைவார்த்தம் हर धर्म में आज भी स्मरण की जाती है। ஒவ்வொரு தர்மத்துல இன்னைக்கு கூடயும் நினைக்கப்படுகிறது। कोई धर्म दुनिया का ऐसा नहीं है। எந்த தர்மம் கூடயும் உலகத்தினோடது இப்படி இல்ல, உலகத்துல எந்த தர்மமும் இப்படி இல்ல। जिनमें எதுக்குள்ள उन विशेष आत्माओं की स्मृति न की जाती। அந்த விசேஷ ஆத்மாக்களினோட ஸ்மிருதி அதாவது நினைக்காம இருக்கிற விஷயம் இல்ல। तो साबित होता है அதனால நிரூபணமாகுது ये संगठन இந்த சங்கடனை बुद्धियोग बल से तैयार होता है। புத்தியோக பலம் மூலமாக தயாராகுது। मनसा की शक्ति से ही नई दुनिया प्रत्यक्ष होगी। மன்சாவினோட சக்தி மூலமாக பொது உலகத்தினோட பிரத்யட்ச ஆகும்। मनसा की शक्ति से ही
மனதினோட சக்தி மூலமா தான் पवित्र वातावरण बनेगा। பவித்திரமான வாத்தாவரணம் தயாராகும். इसलिए அதனால योग बल से विश्व की बादशाही गाई हुई। யோக பலம் மூலமாக உலகத்தினோட ராஜாங்கம்னு சொல்லி பாடப்படுகிறது. ज्ञान बल से, ஞானத்தினோட சக்தி மூலமாக, धारणा बल से, தாரணையினோட சக்தி மூலமாக, भाग दौड़ की सेवा के बल से, இப்போ பாக்தோட் கி சேவான ஸ்தூல கர்மேந்திரங்கள் மூலமாக ஓடி வேலைன்னு செய்றீங்க. कि भाग दौड़ की सेवा तो बाहर से दिखाई पड़ती है। ஏன்னா இப்போ அப்படி இந்த ஸ்தூல கர்மேந்திரியங்கள் மூலமாக என்ன சேவை செய்றீங்களோ அது வெளியிலிருந்து தென்படுது. भाषण आदि करने की भी सेवा बाहर से दिखाई पड़ती है। பேச்சு மூலமாக அந்த சொற்பொழி கொடுக்கறீங்க இல்லையா, அதனோட சேவை கூடயும் வெளியிலிருந்து தென்படுது. लेकिन मनसा की सेवा ஆனா மனதினோட சேவை बाहर से नहीं दिखाई पड़ती। வெளியிலிருந்து தென்படுறது இல்ல. तो तुम्हारा गुप्त पुरुषार्थ है। அப்போ உங்களோடது குப்தமான புருஷார்த்தம் ஆயிருக்கு. जितना ही प्रत्यक्ष करेंगे எந்த அளவுக்கு வெளிப்படுத்துவீங்களோ उतनी ही उसकी ताकत कम होती जाएगी। அந்த அளவுக்கு அதனோட சக்தி கம்மி ஆயிட்டே வரும்னு சொல்றாங்க. चाहे धन की सेवा हो, இப்போ தனத்தினோட சேவா இருக்கலாம், चाहे तन की सेवा हो, இல்லன்னா சரீரத்தினோட சேவா இருக்கலாம், चाहे वाचा की सेवा हो, இல்லன்னா பேச்சு மூலமாக சேவா இருக்கலாம். इसलिए बोला அதனாலதான் சொல்லப்பட்டது कि एक एक को बैठ करके समझाना। ஒருத்தருக்கு உட்கார வச்சு சொல்லணும், புரிய வைக்கணும். पब्लिक के बीच में बैठ भाषण दिया जाता है। பப்ளிக் நடுவுல உட்கார்ந்து ஸ்பீச்ச கொடுக்கப்படுகிறது. उससे कोई ज्ञान समझ में नहीं आता। அது மூலமாக ஞானம் ஒண்ணு புரியறதில்ல. एक एक प्रकार का वाइब्रेशन छोड़ेगा। ஒரு ரூபத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ விடுவாங்க, दूसरे प्रकार का वाइब्रेशन छोड़ेगा। இன்னொரு மாதிரி வைப்ரேஷன்ஸ விடுவாங்க. सभा में जितने बैठने वाले हैं சபால எத்தனை பேரு உட்காரக்கூடியவங்க இருக்காங்க, அந்த சபையில எத்தனை பேர் உட்காரக்கூடியவங்க இருக்காங்களோ भाषा का भाषण सुन करके अनेक प्रकार के वाइब्रेशन फैलावेंगे। பேச்சு மூலமாக ஸ்பீச்ச கேட்டு நிறைய விதமான வைப்ரேஷன்ஸ விடுவாங்க. और सबके वाइब्रेशन आपस में टकरावेंगे। பிறகு எல்லாரோட வைப்ரேஷன்ஸ் ஒன்னு இன்னொன்னுக்கு எப்படின்னா அது மோதம்னு சொல்லி சொல்றாங்க. तो वाचा की पावर से அதனால வாச்சாவினோட பவர் மூலமாக विश्व की बादशाही हासिल नहीं हो सकती। உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்காது. मनसा की पावर है। மனதினோட பவர் இருக்கு. मन बुद्धि की जो पावर है एकाग्रता की, மனபுத்தியினோட பவர் என்ன இருக்குதோ ஒரு நிலைப்படுத்துற அந்த பவர், उससे नई दुनिया तैयार होगी। அது மூலமாக புது உலகத்தினோட தயாரி ஆகும்னு சொல்றாங்க. नया संगठन तैयार होता है புது சங்கடன தயாராகுது. और मनसा का काम किसी को देखने में नहीं आता। பிறகு மனதினோட வேலை யாருக்கு கூடயும் தென்படுறது இல்ல. कर्मेंद्रियों का काम सब कोई देखते हैं। கர்மேந்திரியங்களினோட வேலை எல்லாருமே தான் பாக்குறாங்க. ज्ञानेंद्रियों का काम भी देखने में आता है। ஞானேந்திரியங்களினோட வேலை கூடயும் தென்படுது. वाचा का काम भी देखने में आता है। பேச்சினோட வேலை கூடயும் தென்படுது. इनका पाम पेंट शो भी देखने में आता है।
இவங்களோட பம்ப் அண்ட் ஷோ கூடயும் தென்படுது. लेकिन मनसा की एकाग्रता ஆனா மனதினோட ஒருநிலைப்படுத்துற அந்த ஸ்டேஜ் किसके अंदर कितनी है? யாருக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குது? कर्म करते हुए भी मनसा की एकाग्रता होती है. செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறப்ப கூடயும் மனதினோட ஒருநிலைப்படுத்துற ஸ்டேஜ் இருக்கு. लेकिन वो देखने में नहीं आती. ஆனா அது தென்படுறது இல்ல. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि शंकर के ऊपर कोई काम नहीं. சங்கர் மேல எந்த வேலையும் இல்ல. जो देखा जा सके, அது பாக்குற போல இருக்கிறது இல்ல. समझा जा सके, புரிஞ்சுக்கிற போல ஒண்ணு இருக்கிறது இல்ல. काम तो कर्मेंद्रियों से किया जाता है. ஏன்னா வேலை என்றது கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்யப்படுகிறது. वाचा की शक्ति से किया जाता है. பேச்சினோட சக்தி மூலமாக செய்யப்படுகிறது. दृष्टि से किया जाता है. திருஷ்டி மூலமாக செய்யப்படுகிறது. शंकर क्या करता है? कुछ भी नहीं. சங்கர் என்ன செய்யறாரு? எதுவுமே இல்ல. इसका मतलब ये नहीं है இதுக்கு அர்த்தம் இது கிடையாது कि शंकर है ही नहीं. சங்கர் இல்லவே இல்ல என்ற பேச்சு இல்ல. है இருக்காங்க. तो चित्र बनाया हुआ है. இருக்காங்க, அப்போதான் சித்திரம் தயார் பண்ணிருக்காங்க. चित्र किस लिए बनाई जाती है? சித்திரம் தயார் செய்யப்படுகிறது? मूर्तियाँ किस लिए बनाई जाती है? மூர்த்திகள் தயார் செய்யப்படுகிறது? जो किया हुआ चरित्र है, என்ன சரித்திரத்தை செய்யப்பட்டிருக்குதோ उस चरित्र को दिखाने के लिए चित्र बनाई जाती है. அந்த சரித்திரத்தை காமிக்கிறதுக்காக சித்திரத்தை தயார் செய்யப்படுகிறது. मूर्तियाँ बनाई जाती है. மூர்த்திகளை தயார் செய்யப்படுகிறது. तो बोला அப்போ சொன்னாங்க वो लोग दिखाते हैं அவங்க காமிக்கிறாங்க कि शंकर की आंखों को खोलने से विनाश हो जाता है. சங்கர் கண்ணு ஓபன் பண்ணால என்ன ஆகுதுன்னா விநாசம் ஆயிடும். क्या? என்ன? शंकर ने आंख खोली சங்கர் கண்ணை ஓபன் செஞ்சாங்க. और दुनिया का பிறகு உலகத்தினோட विनाश हो गया. விநாசம் ஆயிடுச்சு. तो अच्छा है लेकिन ज्ञानेन्द्रिय रूपी आंख बंद ही बनी रही. அதனால இது நல்லதுதான். அவங்களோட ஞானேந்திரிய ரூபி கண்கள் மூடி இருந்தாதான் நல்லது. नहीं तो विनाश कर देगा. இல்லன்னா விநாசத்தை செஞ்சிடுவாங்க. अब इन बातों से तो कोई समझ नहीं सकता. இப்போ இந்த விஷயங்களால யாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியாது. इन बातों से எந்த விஷயங்களால? कि शंकर का तीसरा नेत्र खुलने से दुनिया का विनाश हो जाता है. சங்கரினோட மூணாவது கண்ணு ஓபன் ஆகிறதுனால உலகத்தினோட விநாசம் ஆயிடும். अभी तुम जानती हो இப்போ உங்களுக்கு தெரியும் कि विनाश का समय तो अभी हो गया है. விநாசத்தினோட நேரம் இப்போ ஆயிடுச்சு. विनाश सामने खड़ा हुआ है. விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. तब कहा जाता है அப்போ சொல்லப்படுகிறது कि शंकर द्वारा विनाश. சங்கர் மூலமாக விநாசம். அரே विनाश हो गया, टाइम हो गया विनाश का. விநாசம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு விநாசத்தினோடது. तो टाइम को कहा जाता है शंकर द्वारा विनाश. அப்போ டைமுக்கு சொல்லப்படுகிறதா சங்கர் மூலமாக விநாசம் சொல்லி? टाइम को नहीं कहा जाता. டைமுக்கு சொல்லப்படுகிறது இல்லையா? कालों का काल महाकाल क्यों कहा जाता है? அப்போ காலனுக்கு காலன் மகாகாலன் ஏன் சொல்லப்படுகிறாங்க? काल माना क्या? காலம்னா என்ன? काल माना समय. காலம்னா நேரம். एक होता है सामान्य काल. ஒன்னா இருக்குது சாமானியமான மரணம். सामान्य मृत्यु. சாமானியமான அதாவது
சாதாரணமான மரணம். जो हर दुनिया की होती ही रहती है. உலகத்துல இது ஆயிட்டே தான் இருக்கும். सृष्टि के आदिकाल सतयुग से ही சிருஷ்டியினோட ஆதிகாலம் சத்யுகத்திலிருந்தே सामान्य मृत्यु तो सबकी होती रहती है. சாதாரணமான மிருத்யு என்றது எல்லாருக்குமே ஆயிட்டே தான் இருக்கும். लेकिन वो एक होता है कालों का काल महाकाल. ஆனா ஒருத்தர் யாருன்னா காலனுக்கு காலன் மகாகாலன். वो जब प्रत्यक्ष होता है அவங்க எப்போ வெளிப்படுவாங்களோ तो सारी दुनिया काल के काल में चली जाती है. அப்போ முழு உலகம் காலத்தினோட பிடிக்கு போயிடும். इस समय की गति को परिवर्तन करने वाला कौन हुआ? இந்த நேரத்தினோட அந்த வழி இருக்குது இல்லையா, அத பரிவர்த்தனை செய்யக்கூடியவர் யாரா இருக்காங்க? कहते हैं ना சொல்றாங்க இல்லையா, कि जब टाइम आएगा तो परिवर्तन हो जाएगा. எப்போ நேரம் வருமோ அப்போ மாற்றங்கள் ஏற்பட்டிடும். हमारे में तो ताकत नहीं है நமக்குள்ள சக்தி ஒண்ணும் இல்ல कि हम कुछ बदल कर दिखावे. அதாவது நாங்க மாத்தி காமிக்கிற போல எதுவுமே இல்ல. समय ही करावेगा. நேரம் தான் செய்ய வைக்கும். तो समय जड़ हुआ அப்போ நேரம் ஜடமாச்சா या चैतन्य हुआ? இல்லன்னா சைத்தன்யமாச்சா? समय भी जड़ हुआ. நேரம் கூடயும் ஜடமாச்சு. उस जड़ समय को चैतन्य कर, वो जड़ समय को அந்த ஜடமான நேரத்தை पलटने वाला சேஞ்ச் பண்ணக்கூடியவங்க कोई चैतन्य जरूर है. யாரோ சைத்தன்யத்துல கண்டிப்பாக இருக்காங்க. इसको कहा जाता है कालों का काल महाकाल. அவங்களுக்கு சொல்லப்படுகிறாங்க காலனுக்கு காலன் மகாகாலன். सारी दुनिया की रीति रीत को ही पलट देता है. முழு உலகத்தினோட இந்த ஒரு என்ன கலாச்சாரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே முழுமையாக சேஞ்ச் பண்ண வச்சிடுவாங்க. लेकिन किसकी याद से? அந்த வழி என்ன இருக்குதோ அதையே மாற்றிடுவாங்க. ஆனா யாரோட நினைவுல இருந்து? शिव बाप की याद से. சிவ் பாப்பினோட நினைவுல இருந்து. कोई कहे இப்ப யாராவது சொல்வாங்க कि हमको तो बोला गया है कि शिव बाबा को याद करो. நமக்கு சொல்லப்பட்டிருக்குது சிவ் பாபாவை நினைவு செய்யுங்கன்னு. तो कल्याण हो जाएगा. அப்போ நன்மை ஏற்பட்டிடும். ये शिव बाप की याद फिर कहाँ से आई? அப்போ இந்த சிவ் பாப்பினோட நினைவு எங்கிருந்து வந்துடுச்சு? शिव बाप की याद से சிவ் பாப்பினோட நினைவு மூலமாக सारी दुनिया का परिवर्तन हो सकता है. முழு உலகத்தையே மாற்ற முடியும்னா तो हम भी शिव बाप को क्यों नहीं याद करें? அப்ப நாம கூட ஏன் சிவ் பாப்பா நினைவு செய்யக்கூடாது? शिव बाबा को याद करने की क्या दरकार है? சிவ் பாபாவை நினைவு செய்யற அவசியம் என்ன இருக்கு? बोला சொல்லப்பட்டது तेरी बुद्धि में बाबा कहने से बिंदी याद आवेगी. உன்னோட புத்தியில பாபான்னு சொல்றதுனால பிந்தி தான் ஞாபகம் வரும். तेरी माना உன்னோடனா कोई एक आत्मा है. யாரோ ஒரு ஆத்மா இருக்காங்க. इसकी बुद्धि में बाबा कहने से அவங்களோட புத்தியில பாபான்னு சொல்றதுனால कोई साकार अलग से याद नहीं आता. இப்ப யாரோ சாக்காரம் தனியாக நினைவு வர்றதில்ல. ज्योति बिंदु बाप सदा शिव ही याद आता है. ஜோதி பிந்து அப்பா சதா சிவனோட நினைவு தான் வருது. तो एक के लिए वो ज्योति बिंदु शिव शिव बाबा है. அதனால ஒருத்தருக்காக அந்த ஜோதி பிந்து சிவன் சிவ் பாபா இருக்காங்க. और बाकी सब के लिए மற்றபடி எல்லாருக்குமே ज्योति
ஜோதி பிந்துவை பாபான்னு சொல்ல மாட்டாங்க. वो सब बिंदु बिंदु आत्माओं का बाप है. அவங்க எல்லா பிந்து பிந்து ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க. बाबा नहीं. பாபா இல்ல. वो जिसके द्वारा आकर के बाबा बनता है. அவங்க யாரு மூலமா வந்து பாபா ஆகுறாங்களோ वो उसी में प्रवेश करता है. அவங்க அவங்களுக்குள்ளதான் பிரவேசம் செய்யறாங்க. और प्रवेश करके ग्रैंड फादर बनता है. பிறகு பிரவேசம் பண்ணி கிராண்ட் ஃபாதர் ஆகுறாங்க. यज्ञ के आदि की बात है. யக்னத்தினோட ஆதினோட விஷயமா இருக்கு. ओम शांति. இது விசிடி நம்பர் 528 528 ஹைதராபாத் ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 14/5/67 14/5/67. கிளாரிபிகேஷன் டேட்டு 12/10/2006 12/10/2006. இந்த கிளாஸ் முடிஞ்சு போயிடுச்சு. ஓம் சாந்தி.